கதை கேட்போமா பகுதியில் இராமாயணம் பகுதி 6. முந்தைய பதிவின் கதை சுருக்கம். தசரத மன்னன் அயோத்தி நகரை சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். ஆனால் அவனுக்கு பிள்ளை பேறு மட்டும் கிடைக்க பெறாமல் இருந்தது. அதனால் தனது குலகுருவை கேட்டு அஸ்வமேத யாகம் செய்து அதன் பயனாக தனது 3 மனைவிகள் மூலம் 4 குழந்தைகளை பெற்றார். 4 குழந்தைகளும் நல்ல முறையில் வளர்ந்து கல்வி கற்கும் பருவம் வந்ததும் அரச குலத்துக்கு உண்டான அனைத்து வகையான கல்வியும் பயிற்சிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு திருமணம் வயது வந்ததும் அரசன் மந்திரிகளுடனும் குருமாரிடமும் திருமணத்தை எவ்வாறு செய்யலாம் என்கிற ஆலோசனையில் இருந்தபோது விஸ்வாமித்திர ரிஷி அந்த அரசவைக்கு வந்தார். தான் யாகம் ஒன்று செய்ய போவதாகவும் அந்த யாகத்திற்கு அரக்கர்கள் இடைஞ்சல் செய்கிறார்கள் என்றும் யாக காரியம் பின்னமில்லாமல் நடைபெற அதற்கு பாதுகாவலாக ராமன் வேண்டும் என்றும் விஸ்வாமித்திர முனிவர் கேட்டார். ராமனை அனுப்ப மனமில்லாத தசரதன் தானே பாதுகாப்பிற்காக வருவதாக சொன்னான். விஸ்வாமித்திர முனிவர் மறுத்துவிட்டார். வசிஷ்டர் தசரதனிடம், விஸ்வாமித்திரருடன் ராமனை அனுப்புவதால் ராமனுக்கு எந்த தீங்கும் வராது, விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து கொள்வார், கவலை வேண்டாம் என்று சொன்னதால் தசரதன் லக்ஷ்மணனையும் ராமனுடன் சேர்த்து அனுப்பி வைத்தான். விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களை அழைத்து கொண்டு தான் வேள்வி செய்யும் இடத்திற்கு வந்தார். வேள்வி செய்யும் இடத்திற்கு வரும் வழியில் உள்ள தாடகா வனத்தில் தாடகையை ராமன் கொன்றான். அதன் பின்பு விஸ்வாமித்திரர் வேள்வி செய்யக்கூடிய சித்தாசிரமத்திற்கு வந்தார்கள். வேள்விக்கு இடையூறாக இருந்த சுபாகு, மாரீசன் இருவரையும் ராமன் தாக்கினான். சுபாகு மடிந்து போனான். மாரீசன் ராமனின் பாணம் தாக்கப்பட்டு பலகாத தூரம் தொலைவில் போய் விழுந்தான். விஸ்வாமித்திரரின் வேள்வி சிறப்பாக முடிந்தது. விஸ்வாமித்திரரும் மகிழ்ந்தார். ராமனுக்கு தான் கற்ற திவ்ய அஸ்திரங்களையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். ராமன் அதை லட்சுமணனுக்கு சொல்லிக் கொடுத்தான். பின்பு விஸ்வாமித்திர முனிவருடன் இருவரும் மிதிலை நகருக்கு சென்றார்கள். பின்பு ஜனக மகாராஜன் ஆட்சி செய்த மிதிலை நகரில் சீதைக்கு சுயம்பர விசேஷம் நடப்பதால் அதற்கு விஸ்வாமித்திரருடன் ராமனும் லக்ஷ்மணனும் சென்றார்கள். மிதிலையை ஆட்சி செய்த ஜனக மகாராஜன் தசரதனுக்கு நெடுநாளைய நண்பன். ஜனக மகாராஜன் ராஜ ரிஷி, பெரிய ஞானி, எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக கற்று தேர்ந்தவன், வேதாந்தங்களில் நிபுணத்துவம் உள்ளவர், எல்லா நியமங்களையும் சரிவர கடைபிடித்து பிரம்மஞானியாக விளங்கியவர். ஜனக மகாராஜனுக்கும் குழந்தை பேறு இல்லை. ஜனக மகாராஜனும் வேள்வி செய்து அதன் மூலம் குழந்தையை பெறலாம் என்று வேள்விக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதிலுள்ள செடி கொடிகளை எல்லாம் நீக்கி தாமே கலப்பையை பிடித்து நிலத்தை உழும்போது பூமியில் ஒரு பெட்டி தட்டுப்பட அதை திறந்து பார்க்க அதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை எடுத்த ஜனக மகாராஜன் மிகவும் மகிழ்ந்து, கடவுளே நமக்கு இந்த குழந்தையை தந்திருக்கிறார் என்று எண்ணி தன் மனைவியிடம் கொடுத்து அந்த குழந்தைக்கு ஜானகி என்று பெயர் சூட்டி அந்த குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தாள். ஜானகியாகிய சீதை அழகும் அறிவும் குணமும் மேம்பட்ட பெண்ணாக சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தாள். ஜானகிக்கும் திருமண வயது வந்தது. ஜானகிக்கு திருமண பருவம் வந்ததும் ஜானகியை விட்டு பிரிய வேண்டுமே என்று ஜனக மகாராஜன் மிகவும் வருத்தப்பட்டார். தெய்வாம்சம் கொண்ட பெண்ணாக இருக்கும் ஜானகிக்கு பொருத்தமான மணமகன், அதாவது ராஜகுமாரன் யார் என்று தொலைவி பார்த்தார். அப்படி பொருத்தமான மணமகன் இருப்பதாகவே தோன்றவில்லை. பல நாட்டு அரசர்களும் வந்து ஜனகனிடம், உங்கள் மகளை எங்களுக்கு மணமுடித்து கொடுங்கள் என்று கேட்டார்கள். சீதையினுடைய தகுதியை ஒப்பிட்டு பார்க்கையில் அவர்கள் தகுதியெல்லாம் குறைவாகவே இருந்ததால் ஜனக மகாராஜா அவர்களுக்கெல்லாம் பெண் கொடுக்க மறுத்துவிட்டார். மணமகனை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்பதில் குழப்பம் வரவே,
ஒருமுறை ஜனக மகாராஜா யாகம் செய்தபோது வருணன் ஜனகருடைய யாகத்தைக் கண்டு மகிழ்ந்து ஜனகருக்கு ருத்ர வில்லையும் 2 அம்பார தூணிகளையும் கொடுத்தான். அந்த வில்லானது மிகவும் பழமையான புராதனமான வில். அதை சாமானிய ஜனங்களால் அசைக்கக்கூட முடியாது. அதை எடுத்து வளைத்து நாணேற்றுவது பற்றி சொல்லவே வேண்டாம், முடியாத காரியம். ஜனகர் அரச சமூகத்துக்கு தெரியப்படுத்தினார். என்னிடம் இருக்கும் வருணதேவனின் பிரசாதமான இந்த ருத்ரவில்லை எந்த அரசகுமாரன் வளைத்து நான் பூட்டுகிறானோ அவனுக்கு என் மகள் சீதையை தருவேன். இதுவே என் மகளுக்கான சுயம்பர நிபந்தனை என்று அறிக்கை விடுத்தார். சீதையின் அழகை பற்றி கேள்விப்பட்டு பல அரசகுமாரர்கள் வந்து வில்லை பார்த்துவிட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்பி போய்விட்டார்கள். விஸ்வாமித்திரருடைய தலைமையில் ரிஷிகளும் ராம லட்சுமணர்களும் மிதிலையை நோக்கி புறப்பட்டார்கள். அப்போது போகும் வழியில் காடுகளையும் நதிகளையும் கடந்து போய்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு இடத்துக்கான கதைகளையும் விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணர்களுக்கு விளக்கி சொல்லி கொண்டே வந்தார். அப்படி வரும்போது ஒரு நாள் கங்கை நதிக்கரை பக்கம் வந்தார்கள். ராம லட்சுமணர் இருவரும் விஸ்வாமித்திரரிடம் கங்கையின் வரலாற்றை பற்றி சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார்கள். விஸ்வாமித்திரர் கங்கையின் கதையை சொல்ல ஆரம்பித்தார். இமயமலையின் அரசனான பர்வதராஜனுக்கும் அவனுடைய மனைவி மனோரமைக்கும் 2 புதல்விகள் பிறந்தார்கள். மிகவும் அதிகமான அழகுடனும் அபூர்வ லட்சணங்களுடன் இருந்தார்கள். மூத்த மகளான கங்காதேவியை தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தேவலோகத்துக்கு அனுப்பி வைத்தார். 2வது மகளான உமை சங்கரனை, அதாவது ஈஸ்வரனை அடைய விரும்பி பெரும் தவம் புரிந்தாள். உமையின் தவத்தால் திருப்தியடைந்த பரமேஸ்வரன் உமையை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். எல்லா பாவங்களையும் போக்கக்கூடிய கங்காதேவி தேவலோகத்தில் இருந்தாள். சரகன் என்ற மகாராஜனுக்கு நெடுநாட்களாக குழந்தைகள் இல்லை. அதனால் அவன் மிகவும் துக்கப்பட்டான். கேசினி, சுமதி என்ற தனது 2 மனைவிகளையும் அழைத்து கொண்டு இமயமலைக்கு சென்று தவம் புரிந்தான். சரகனின் தவத்தை கண்ட பிருகு முனிவர் மகிழ்ந்து, அரசனே, நீ குழந்தை பெறுவாய் என்று ஆசீர்வதித்தார். பிறகு சரகனிடம் சொன்னார், வீரனே, நீ உயர்வான குழந்தைகளை பெறுவாய். அதனால் நிறைய புகழும் அடைவாய். உன் மனைவிகளில் ஒருத்திக்கு ஒரு புத்திரன் மட்டும் உருவாவான். உன்னுடைய வம்சம் அவன் வழியாக தலை தோங்கும். இன்னொரு மனைவிக்கு பலவான்களான 60,000 புத்திரர்கள் உண்டாவார்கள் என்று வரம் தந்தார். முனிவர் தந்த வரத்தை கேட்ட சரக மகாராஜனுடைய 2 மனைவிகளும் முனிவரிடம் வந்து, முனிவரே, யாருக்கு ஒரு குழந்தை உண்டாகும், யாருக்கு 60,000 குழந்தைகள் உண்டாகும் என்று கேட்டார்கள். அதற்கு முனிவர், வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய ஒரு மகன் யாருக்கு வேண்டும், பலவான்களாக கீர்த்தி உடையவர்களாக இருக்கக்கூடிய 60,000 மகன்கள் யாருக்கு வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று முனிவர் சொல்லிவிட்டார். முதல் மனைவியான கேசினி ஒரு மகனே தனக்கு போதும் என்று முடிவு செய்துவிட்டாள். அடுத்த மனைவியான சுமதியோ தனக்கு பலமும் கீர்த்தியும் அடையப்போகும் 60,000 மக்கள் வேண்டுமென்று முனிவரை வேண்டிக் கொண்டாள். அவ்வாறே ஆகட்டும் என்று முனிவர் ஆசீர்வதித்தார். சரக மகாராஜனும் முனிவரிடம் ஆசி பெற்று தனது 2 மனைவிகளுடனும் நாடு திரும்பி நல்லாட்சி நடத்தி வந்தான். சிறிது காலத்தில் 2 மனைவிகளும் கர்ப்பம் தரித்தார்கள். முதல் மனைவியான கேசினி அசமஞ்சன் என்ற ஒரு மகனை பெற்றாள். சுமதி வடிவமற்ற ஒரு பிண்டத்தை பிரசவித்தாள். அந்த பிண்டம் பொரிந்து அதனின்று முனிவர் சொன்னபடி 60,000 குழந்தைகள் உண்டானார்கள். குழந்தை கூட்டத்தை தாதிமார்கள் நன்றாக பார்த்து கொண்டார்கள். கால ஓட்டத்திற்கு தக்கபடி குழந்தைகளும் வளர்ந்தார்கள், பெரியவர்கள் ஆனார்கள். அழகும் வீரமும் கொண்ட ராஜகுமாரர்களாக வளர்ந்தார்கள்.
மூத்த மனைவியின் மகனான அசமஞ்சன் வளர வளர மிகவும் கொடூர குணமுள்ளவனாக இருந்தான். ஊரில் உள்ள அனைவருக்கும் இம்சை செய்தும் துன்பத்தை தருவதுமான செயல்களை செய்து கொண்டு வந்தான். மற்றவர்கள் துன்பப்பட்டு சாவதை ரசித்து கொண்டு இருப்பவும் அளவுக்கு கொடூர குணமுள்ளவனாக இருந்தான். அதனால் நாட்டு மக்கள் அனைவரும் அசமஞ்சனை வெறுத்தார்கள். அசமஞ்சனுக்கு திருமணமாகி அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் அம்சமான். அசமஞ்சனுடைய மகன் அம்சமான் மிகவும் நல்ல குணசாலி, எல்லோரிடமும் அன்பு செலுத்துவனாகவும் இருந்தான். அதனால் மக்களிடமும் மற்றவரிடமும் நல்ல மதிப்பை பெற்றிருந்தான். அவன் அறிவும் ஒழுக்கமும் பொருந்தியவனாகவும் வளர்ந்தான். அசமஞ்சன் மற்றவர்களுக்கு அதிகமாக தீங்கு செய்வதால் அரசன் கவலையடைந்து அசமஞ்சனை நாட்டை விட்டே துரத்திவிட்டான். சரக மன்னன் ஒரு பெரும் அஸ்வமேத யாகம் செய்ய நிச்சயித்ததின் பேரில் அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அஸ்வமேத யாகத்துக்கு உரிய குதிரையை ராஜகுமாரன் அம்சமான் பாதுகாத்து வந்தான். ஆனால் இந்திரன் ராட்சச வேஷம் பூண்டு குதிரையை கொண்டு போய்விட்டான். அஸ்வமேத யாகங்களை தடை செய்வது தேவர்களுக்கு வழக்கம். ஏனென்றால் அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திர பதவிக்கு போட்டியாக வந்து விடுவார்கள் என்கிற பயத்தால் யார் அஸ்வமேத யாகம் செய்தாலும் அதற்கு தடையை உண்டாக்குவான் இந்திரன். தனக்குண்டான யாக குதிரை காணாமல் போயிற்று என்பதை தெரிந்ததும் அரசன் மிகவும் வருத்தப்பட்டான். தனது இரண்டாவது மனைவியின் 60,000 குழந்தைகளையும் பூமி முழுவதும் தேடுவதற்காக அனுப்பினான். இந்திரன் குதிரையை திருடிச் சென்று போய் பாதாள லோகத்தில் மறைத்து விட்டான். சரகனுடைய 60,000 புத்திரர்களும் பூமி முழுவதும் தேடிவிட்டு குதிரை இல்லை என்று சரகனிடம் சென்று சொன்னார்கள். சரி, பூமியை பிளந்து பாதாள லோகத்துக்கு சென்று அங்கு சென்று தேடி பாருங்கள் என்று சரகன் சொல்ல, அவனுடைய புத்திரர்களும் பூமியை பிளந்து பாதாள லோகத்துக்கு சென்றார்கள். பாதாள லோகத்துக்கு சென்று குதிரையை தேடும்போது ஒரு இடத்தில் குதிரையை கண்டார்கள். அதற்கு அருகில் தவத்தில் இருந்த கபிலர், விஷ்ணுவின் மறு அவதாரமாக போற்றப்படக்கூடிய கபிலர் யோகத்தில் ஆழ்ந்து இருந்தார். யாக குதிரையை கடத்தி கொண்டு வந்துவிட்டு போலியாக தவம் இருப்பது போல் நடிக்கிறான் என்று சரகனுடைய புத்திரர்கள் கபிலரை தாக்கப் போனார்கள். யோகத்திலிருந்து கண் விழித்த கபிலர் சரகனுடைய 60,000 புத்திரர்களை பார்க்கவும், கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஒளி 60,000 புத்திரர்களையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டது. யாக குதிரையை அழைத்து வரச் சென்ற 60,000 புத்திரர்களும் இன்னும் வரவில்லையே என்று வருத்தப்பட்ட சரகன் தனது பேரனான அம்சுமானை கூப்பிட்டு, பாதாளம் போன குமாரர்கள் திரும்பவில்லை, அவர்களுக்கு என்ன நடந்ததோ என்று தெரியவில்லை, ஆகையால் நீ சென்று பார்த்துவிட்டு வெற்றியோடு திரும்பி வா என்று அம்சமானை ஆசீர்வதித்து அனுப்பினான் சரகன். அம்சமான் தனது சித்தப்பன்மார்கள் சென்ற வழியை பின்தொடர்ந்து சென்றே பாதாள லோகத்தை அடைந்தான். திக்கஜங்களை கண்டபோது அவற்றை வணங்கி பூஜித்து தன் காரியத்தை சொல்லி கொண்டான். அந்த யானைகளும் நீ காரிய சித்தி அடைவாய் என்று ராஜகுமாரனை ஆசீர்வதித்து தைரியப்படுத்தி அனுப்பியது. அதன் பேரில் தாமதமின்றி உற்சாகமாக அம்சமான் சென்றான். பாதாள உலகத்தில் எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்த்துவிட்டு ஓரிடத்தில் பெரியதொரு சாம்பல் குவியலும் பக்கத்தில் யாக குதிரையும் கண்டு திருப்தியும் திகைப்பையும் அடைந்தான் அம்சமான். சரகராஜனுடைய இரண்டாவது மனைவி சுமதியின் சகோதரனான கருட பகவான் தற்செயலாக அங்கே வந்தான். அம்சமானை பார்த்து, திகைக்காதே, இந்த சாம்பர் குவியிலே உன் பித்திருக்களான சரக குமாரர்களின் மிச்சம். கபில தேவரால் சபிக்கப்பட்டு சாம்பலானார்கள். அன்புக்குரிய குழந்தாய், குதிரையை பிடித்து சென்று யாகத்தை முடித்து கொள்ளுங்கள். சபிக்கப்பட்ட ராஜகுமாரர்கள் நற்கதியை அடைய வேண்டுமானால் தேவலோகத்து கங்கையை இங்கே வரவழைத்து சாம்பலை கரைக்க வேண்டுமென்றான் கருட பகவான். குதிரையுடன் அம்சமான் வேகமாக திரும்பி போய் பாட்டன் சரகனிடம் விஷயத்தை சொன்னான்.
தன்னுடைய புத்திரர்களுடைய நிலையை கேட்டு அரசன் துயரக்கடலில் மூழ்கினான். ஆனால் குதிரை திரும்பி வந்தபடியால் வேள்வி காரியங்களை முறையாக முடித்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளின் கதியை பற்றியும் கங்கையை பற்றியும் சிந்தித்தான். யோசித்து யோசித்து இன்ன செய்வது என்று தோன்றாமல் அந்த துயரத்திலேயே அவனும் உயிரை விட்டான். சரகனுக்கு பிறகு அம்சமானும், அம்சமானுக்கு பிறகு அவனுடைய மகன் திலீபனும், திலீபனுக்கு பிறகு பகீரதனும் அயோத்தியில் அரசாண்டார்கள். அம்சமானும் திலீபனும் தங்கள் மூதாதையருடைய நற்கதிக்கு வேண்டியதை செய்ய முடியவில்லை என்று எண்ணி எண்ணி மற்ற எல்லா விதத்திலும் சம்பத்தும் புகழும் அமைந்திருந்தாலும் அந்த பெருங்குறையின் காரணமாக தலைமுறை தலைமுறையாக துக்கப்பட்டு கொண்டே காலகதியை அடைந்தார்கள். திலீபனுக்கு பின் அவன் குமாரன் பகீரதன் அயோத்தி அதிபதியானான். அவன் மகா தீரன். பகீரதனுக்கு மக்கட்பேறு வாய்க்கவில்லை. அதை கருதியும் கங்கையை கொண்டு வருவதற்காகவும் ராஜ்யத்தை மந்திரிகளிடம் வசம் ஒப்படைத்துவிட்டு கோகர்ணத்தில் நீண்ட காலம் தவம் புரிய போனான். 4 பக்கங்களிலும் தீமூட்டி தலை மேலே வெயிலும் காய மாதம் ஒருமுறையே உணவை உண்டு பல்லாண்டுகள் உக்கிரமான தவம் புரிந்தான். விடாமுயற்சிக்கு உதாரணமாக பகீரதன் பெயர் வந்தது. படைப்பு கடவுளான பிரம்மா பகீரதனுடைய தவத்தை அங்கீகரித்து அவனுக்கு தரிசனம் தந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். பகீரதன் தன் 2 விருப்பங்களை தெரிவித்தான். என் பேரில் தாங்கள் இரக்கங்கொண்டால் எங்கள் குலம் அறுபட்டு போகாமல் எனக்கு புத்திர பேறு தர வேண்டும். என் மூதாதையர்கள் சாபத்துக்கு இரையாகி ஜலக்கிரியை இல்லாமல் சாம்பலாக பாதாளத்தில் கிடப்பதை கங்கா ஜலத்தில் கரைத்து நீர்க்கடன் செய்து முடித்து அவர்களை சொர்க்கத்திற்கு சேரச் செய்ய வேண்டும். அதற்காக கங்கையை கீழே இறங்கி எங்கள் குலத்தின் பெருந்துயரை நீக்க வேண்டும். இதுவே நான் கோரும் வரம் என்று பகீரதன் பிரம்மாவை மிக வணக்கமாக கேட்டுக்கொண்டான். உன்னுடைய தவம் எனக்கும் தேவர்களுக்கும் திருப்தியை தந்தது. ஆனால் ஒன்று, இமயமலை அதிபதியினுடைய மூத்த புத்திரியான கங்கை கீழே இறங்கினால் அந்த வேகத்தை இந்த பூமி தாங்காதே. அதை தாங்கக்கூடியவன் உமாபதி ஒருவனே. அவனை குறித்து தவம் செய்வாய் என்று சொல்லி உடன் வந்த தேவர்களுடன் பிரம்மா மறைந்தார். பகீரதன் மறுபடியும் நீண்டகாலம் உணவு தண்ணீர் இல்லாமல் கடும் தவம் செய்து உமாபதியின் அருளை பெற்றான். பரமசிவன் பிரதக்ஷண தரிசனம் தந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். மலைராஜன் மகளாகிய கங்கை இறங்கும்போது என் தலையில் அவளை தாங்குவேன். அவள் உனக்கு அருள்வாளாக என்றார். பரமேஸ்வரன் பகீரதனுக்கு இந்த வரத்தை தந்ததும் பிரம்மா சொல்லியிருந்தபடி கங்காதேவி இறங்கினாள். தன் முழு வேகத்துடன் ஆகாயத்திலிருந்து கீழே மகாதேவனுடைய சிரசின் மேல் வீழ்ந்தாள். தன்னுடைய அபார வேகத்தால் ஈஸ்வரனையும் தள்ளிக்கொண்டு நேராக பாதாளம் போவேன் என்று அவள் நினைத்து கொண்டாள். அவளுடைய கர்வத்தை புடைக்க வேண்டுமென்று முக்கண்ணன் உத்தேசித்தார். கங்கை கர்வம் கொண்டதால் ஈஸ்வரனின் ஜடாமுடியில் அகப்பட்டாள். வெளியே வர முடியாமல் தவித்தாள். கங்கைக்காக தவமிருந்து சித்தியடைந்த பகீரதன் ஐயோ இப்படி ஆயிற்று, ஜல பிரவாகமெல்லாம் எங்கே போயிற்று என்று நினைத்து மறுபடியும் மகாதேவனை நோக்கி தவம் செய்தான். மகாதேவன் மனமிறங்கி பிந்துசாரஸில் கங்கையை மெதுவாக விட்டார். அங்கிருந்து 7 சிறு ஆறுகளாக மிக அடக்கத்துடன் கங்காதேவி வெளிப்பட்டாள். 3 ஆறுகள் கிழக்கு முகமாகவும் 3 ஆறுகள் மேற்கு முகமாகவும் சென்றன. 7வது ஆறு பகீரதன் பின்னால் சென்றது. பகீரதன் மகிழ்ச்சி பரவசமானான். தலைமுறை தலைமுறையாக காத்திருந்ததன் மூதாதையர்களுக்கு நற்கதி உண்டாயிற்று என்று அவன் மனம் பூரித்தது. வெற்றி தேர் ஏறி முன் சென்றான். கங்கை ஆறு அவனை தொடர்ந்து பின்னோக்கி வந்து கொண்டே இருந்தது. இப்படி பகீரதன் பின்னால் துள்ளி குதித்து விளையாடி ஓடிக்கொண்டிருந்த நதி வழியில் ஓர் இடத்தில் ஜன்கூசரினுடைய யாக வேதியை கலைத்து சேதம் செய்தது. ஒதுங்கி போகாமல் இப்படி செய்தாலே என்று ரிஷியானவர் நதியை அப்படியே கையில் எடுத்து உறிஞ்சி குடித்து விட்டார். கங்கை முற்றிலும் மறைந்து ஒளிந்து போயிற்று. ஆனால் தேவரிஷி கணங்கள்
கங்கையின் ஆரவாரத்தை மன்னித்து பகீரதனுடன் தவத்தை பயனடைய செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். ரிஷியும் அவர்கள் சொன்ன வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நதியை தனது வலது காதின் வழியாக வெளிப்படுத்தி மேலே போகவிட்டார். ரிஷியின் உடலிலிருந்து வெளிப்பட்டு ரிஷியின் பெண்ணாக ஆனாய், ஜான்ஹவி என்ற பெயரும் பெறுவாய் என்று தேவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசீர்வதித்தார்கள் கங்கை நதியை. பிறகு யாதொரு இடையூறும் இல்லாமல் கங்கை சாகரம் சேர்ந்தாள். அங்கிருந்து பாதாளம் புகுந்து சகரபுத்திரர்கள் எரிந்து சாம்பலான இடத்தைச் சேர்ந்தாள். பகீரதனும் தம் மூதாதையர்களுக்கு நீர்க்கடன் செய்து முடித்து அவர்கள் உத்தமலோகம் அடையச் செய்தான். பகீரதன் தன் தளரா முயற்சியால் பூமிக்கு கொண்டு வந்த புண்ணிய நதிக்கு பகீரதி என்று பெயரும் வழங்கலாயிற்று. விஸ்வாமித்திரர் அரசகுமாரர்களிடம், உங்களது முன்னோர்களாகிய சரககுமாரர்கள் சரிதத்தை கேட்டீர்கள். பகீரதனுடைய தவ பயனால் கங்கை பூமிக்கு வந்து இறங்கிய சரிதத்தையும் கேட்டீர்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாயிட்டும் என்று கூறி ஆசீர்வதித்தார். உனது முன்னோர்கள் பூவுலகத்துக்கு தங்க கங்கை நதியில் இறங்கி சந்தியாவந்தனம் செய்வோம் வா என்று கூறி சந்தியாவந்தனம் செய்ய சென்றார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்ரமணி. நன்றி, வணக்கம்.